Chennai Silks. இப்போ கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி விலக்கு இந்த 12 லட்சம் வரைக்கும் சொன்னது ஒரு பேசு பொருளாக இருந்தது. அது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இல்லை, கவர்ச்சிகரமான அறிவிப்பு இல்லை தான், ஆனால் அதை தாண்டிய நீடித்த நிலைத்த பொருளாதார வளர்ச்சிக்கான அம்சங்கள் நிறைய அதில் இருக்குது. அதை முன்னெடுக்கிற ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? ஆக்சுவலாக போன பட்ஜெட்டுக்கு ஒரு சேனலில் நினைக்கிறேன் இதே பாயிண்ட் வந்தது. ஆக்சுவலாக மக்கள் வந்து இப்போ எப்படி மனோநிலைக்கு போயிருக்காங்கன்னா, பட்ஜெட்னா எனக்கு என்ன கிடைக்கும், தனிநபருக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்ணமே வந்து மிக மிக தவறான எண்ணம். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் ஒரு வினோதமான ஒரு பாயிண்ட் வந்து எஃப்எம் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தட் இஸ் டிஜிட்டல் எக்கானமியில் வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட 85% ஹவுஸ் ஹோல்டில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எவ்ரி வீட்டில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. அதனால் வந்து எப்படி ரூரல் வரைக்கும் போயிருக்குன்றதை தெளிவாக பேசியிருக்காங்க. அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஜிட்டல் எக்கானமி வந்ததுனால இது தெளிவாக எக்கனாமிக் சர்வேல இந்த பாயிண்ட்டை வந்து வரக்கூடிய காலங்களில் இந்தியன்ஸ் வந்து தன்னோட ப்ரொடக்டிவ் டைம், தன்னோட சேவ்டு ஏர்னிங்ஸு இதை வந்து பத்திரப்படுத்துறதுக்கு தயவு செஞ்சு வந்து உங்களோட ஆன்லைன் அடிக்ஷனில் கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் வந்து 50% வந்து ஆன்லைனில் நிறைய வீடியோ கண்டென்ட்டில் டைம் இது ரொம்ப ரொம்ப வினோதமான பாயிண்ட். ஆக்சுவலாக இது நான் எப்படி வந்து எக்கனாமிக் சர்வேவும் பட்ஜெட்டோட எப்படி கோரிலேட் பண்ணுறேன்னா, தனிநபர் நான் வேலை செஞ்சால் தான் வந்து இந்தியா இயங்குன்றது முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து பிரைம் மினிஸ்டர் வேலை செய்கிறதோ இல்லை வந்து ஊடகம் வேலை செய்கிறது மட்டும் கிடையாது. ஸோ அதை தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் கேபிட்டா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த பர் கேபிட்டா இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து வருது, ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து வருது, ஒரு ஐடி ஒர்க்கர்கிட்டேருந்து வருது. எல்லாரும் அந்த பாயிண்ட்டை ரொம்ப வித்தியாசமாக இந்த பாயிண்ட்டில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். எதிர்பார்ப்பு வந்து கேட்குறத விட நான் என்ன இந்த பட்ஜெட்லேருந்து நான் எடுத்து நான் செய்யணுன்றது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், ரொம்ப வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு நான் இந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இருந்தாலும் இந்த வருடம் நான் குறிப்பாக இந்த கவர்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து இந்த ட்ரம்ப் 2 ஃப்ரீடம் டே ஆரம்பித்ததுலேருந்து ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ஒரு குளோபல் சப்ளை செயின்லையும் குளோபல் ட்ரேடில் டிஸ்டர்பன்ஸஸை க்ரியேட் பண்ணியும் கூட இன்றைக்கி நம்மளால் இந்த பட்ஜெட்டில் வந்து 4.2% ஃபிஸ்கல் டெபிசிட் அச்சீவ் பண்ணது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இதை யாருமே நம்ம நான் வந்து கவர்மெண்ட்டை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், இந்த பிஜேபி கவர்மெண்ட். ஆனால் இந்த வருடம் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, டெஸ்டிங் எவ்வளோன்றதை ரியலாகவே ப்ரூவ் பண்ணி காமிச்சு இவங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி தேவ் கம்ப்ளீட்டட் 6.8 to 7% வந்து ஜிடிபி க்ரோத் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து தேர் டாக்கிங் அபவுட் 7.2 7.3 எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இது பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ஈவன் பட்ஜெட் 6 மாதம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாளும் இந்த மொமெண்ட் இப்போ நான் வரக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோர்மஸ் ஸ்ட்ரெயிட்டில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும்ன்றது உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட இறக்குமதி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட $80 பில்லியன். அந்த $80 பில்லியன் கிட்டத்தட்ட $40 பில்லியன் வந்து நம்ம ஆயிலை நம்பி இருக்கிறோம். அந்த ஆயிலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி என்ன சொன்னார்னா, முதல்ல என்ன சொன்னார், நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ போன வாரம் எடுத்து பார்க்குறேன், இல்லை நீங்கள் ஈரான் கிட்ட ஐ திங்க் இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, ஈரான் கிட்டேருந்து வாங்கக்கூடாது, ஏன் வெனிசுலா கிட்டேருந்து வாங்குன்ற. இதெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா நம்மளோட அந்த பட்ஜெட் எவ்வளோ ஒரு சீரியஸான எக்ஸசைஸையோ அதைவே வந்து இப்போ நம்ம கொச்சைப்படுத்தும் அளவுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நான் ஒரு சர்வதேச சக்தி, நான் குளோபல் டிக்டேட்டர், நான் என்னோடய ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கு இந்த கவர்மெண்ட் 1 இயர் தாண்டி இருக்குன்னு பாராட்டியே ஆக வேண்டும். நான் எதிர்ப்புகள் நிறைய தெரிவித்தாலும் முதல்ல அந்த பாராட்டை தெரிவிச்சிடறேன். அடுத்த பாயிண்ட்டாக நான் பார்ப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து லைக் இந்த கடந்த லைக் ஒரு வருடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இம்போர்ட்டில் மேஜர் சேலஞ்சாக நமக்கு வந்திருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இம்போர்ட்டில் நெக்ஸ்ட் மேஜர் இஷ்யூ வந்து கோல்டு. நான் இந்த இதில் வந்து எதிர்பார்த்தது பட்ஜெட்டில் எதிர்பார்த்தேன்னா கோல்டுக்கு மறுபடியும் 15% இம்போர்ட் டியூட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம தங்கத்தை வந்து மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸூரியஸ் பொருள் போகிற வாங்கி சேர்த்துக்கொள்வது கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்மளோட ஆனுவல் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பல முறை விவாதங்களில் பேசியிருக்கோம் இந்த பாயிண்ட்டு. நமக்கு இது தேவையா? 1000 டன் கோல்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து இது எங்கேருந்து வருது, நமக்கு இங்கேருந்து வரது கிடையாது. வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ஐதர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்காவோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்து சுவிட்சர்லாந்து எங்கேருந்தோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். இது தேவையா? இதுதான் வந்து தனிநபரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கன்றது வந்து நிற்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த அவர் தீனதயாளன் பேசும்போது சொன்னதில் வந்து நான் ஒரு படி மேலே போகிறேன்.
இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படின்னா வந்து நம்ம இந்தியர்கிட்ட ஒரு பெரிய குறையே என்னன்னா வந்து எப்பயுமே நம்ம ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் என்னன்றதை மட்டும்தான் ஒரு தனி டிரான்சாக்ஷனில் பார்க்குறோம். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. இது வந்து தொலைநோக்குக்குரிய பட்ஜெட்டும் இதில் இருக்குது. ஆனால் என்னோட ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கடந்த ஒரு 8 மாதம் கடந்து வந்த இந்த டாலர் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, இந்த டாலர் ப்ரெஷர் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 92 போயிருக்கு. ஆனால் இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக சொல்லிட்டு இருக்கேன், இல்லை 110 போய் நிற்க போகுது. இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்து தொலைநோக்குகள் விக்சிட் பாரத்தில் செலுத்தக்கூடிய கவனத்தை ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகள், பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல ஏற்றுமதியை மையப்படுத்தி அக்ரிகல்ச்சர், மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸு அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். இந்த வருடம் மட்டுமல்ல, கடந்த வருடம். அதுக்கு நான் ஒரே ஒரு தரவு சொல்லி இன்ட்ரோடக்டரி கமெண்ட்டை முடிச்சிடறேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 1990 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி மிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 39% வந்து அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன், 25% வந்து மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன், 36% வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் நான் சொல்கிறேன் அப்போ சர்வீஸில் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பயப்படுறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளோட பாப்புலேஷன் வந்து 180 கோடி பாப்புலேஷனில் இவங்க ரொம்ப கொஞ்சம் இந்த முறை எக்கனாமிக் சர்வேலாம் பார்த்து வந்து சர்வீஸுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும், சர்வீஸ் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லும்போது இவங்களோட விக்சிட் பாரத்தில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 8% as a percentage ஆஃப் ஜிடிபி அக்ரிகல்ச்சர் பண்ணால் இந்தியா போதும், 32% பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக விக்சிட் பாரத்தில் மேனுஃபேக்சரிங்கிறது நான் இண்டஸ்ட்ரியை மீன் பண்ணுறேன். 60% வந்து சர்வீஸை நோக்கி புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது மட்டும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையான்றதை மட்டும் நான் வந்து ஒரு காஷனாக மட்டும் வைக்கிறேன். சேவை மற்றும் உற்பத்தியினுடைய மையமாக இந்தியா திகழ போகிறதுக்கான அந்த அடித்தளம் இருக்குல்ல, அது தேவையில்லைங்கிறீங்களா? சேவை வந்து எல்லா இப்போ நம்ம வந்து டெவலப்பிங் நேஷனில் இருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம சைனாவுக்கு ஈக்குவலாக போட்டி போடணும்னு சொன்னீங்கன்னா சைனா வந்து 38லேருந்து 55 போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஜிடிபி as a percentage ஆஃப் ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் புஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்க நம்ம சைனாவோட கம்பீட் பண்ணணும் அப்படி, ஏன்னா லோ காஸ்ட் கண்ட்ரின்னு அந்த காலத்தில் மெக்கின்சி கான்செப்டில் சொல்லுவாங்க. ஸோ லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாகவும் நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளோட பலமும் கூட. சரி தர்றேன். திருப்பி உங்களை நோக்கி தான் நிறைய கேள்வி வச்சுருக்காங்க. இல்லை தவறாக புரிஞ்சுட்டார். நான் முதல்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா நடுநிலையிலேருந்து தான் வந்து இந்த கவர்மெண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். இந்த பட்ஜெட் அறிக்கையில் நான் கடந்த 3-4 பட்ஜெட் அறிக்கையிலுமே சொல்கிறது, நீங்கள் தொலைநோக்கில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதில் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போவும் நான் தான் சொல்கிறேன். நான் என்னென்னா வந்து இன்றைக்கி நாட்டுக்கு இருக்கக்கூடிய சவால், மிகப்பெரிய சவால், கரன்சி பேலன்ஸ் இஷ்யூ ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. அது தவறாக புரிஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போர்ட்னா என்ன எக்ஸ்போர்ட்டு? கடந்த 1.5 வருடமாக ஆட்டோமொபைல் துறையில் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆட்டோமொபைல் துறையில் 26 மில்லியன் கார் ப்ரொடியூஸ் ஆகுது, 2 வீலர் ஆட்டோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் இந்தியர்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு கிட்டத்தட்ட 60% மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்திக்கு தயாராகிறது. இது எல்லாமே வந்து பாக்கி ரிமைனிங் 40% உள்நாட்டு தேவைக்கு தவிர பாக்கி வந்து வெளிநாட்டுக்குத்தான் ஏற்றுமதி ஆகிறது. ஏன் வெளிநாட்டுக்கு அப்படின்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏனென்றால் ஒரு எளிமையாக ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் நான் ஒரு கப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து திண்டுக்கல்லையோ இல்லை வந்து திருச்சிலையோ வத்தலகுண்டுலையோ இல்லை சூரத்துலையோ இருக்கேன்னு சொன்னால், இந்த கப்பை நான் இந்தியாவில் விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கப்போட மேக்ஸிமம் அரைவல் காஸ்ட்டு வாட் யூ சே லைக் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு எந்த ப்ரைஸ் வேணால் போட்டுருவோம். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 25 ரூபா முதல் 30 ரூபாய்க்கு தான் இந்தியர்களால் வாங்க முடியும். ஏனென்றால் நம்மளோட பையிங் பவர் ஆர் பர்ச்சேசிங் பவர் வந்து அவ்வளோதான். ஏனென்றால் நம்மளோட இன்க்ளூஷன் இந்த கடந்த 10 வருடத்தில் வந்து பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ பர்குலேட் ஆகிருக்கு இந்தியன்ஸுக்குன்னு கேட்டிங்கன்னா 2973 ஏதோ, அது தட் கம்ஸ் அப்ராக்சிமேட்லி 3.5 லட்சம் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய வியட்நாம் இதோட வந்து ஆவரேஜ் பர் கேபிட்டா ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோ இல்லை வியட்நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 லட்சம் ஒரு சராசரி ஆண்டு வருமானம் ஒரு தனிநபர். நீங்கள் வந்து பெரிய ஐடி ஒர்க்கர்லாம் போக வேண்டாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் தட் இஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இவர் பேசும்போது தீனதயாளன் ஒரு நான் சொன்னது தவறாக புரிஞ்சுட்டார். 8% வளர்ச்சின்னு சொல்ல நான். இந்த அரசாங்கம் அக்ரிகல்ச்சர் துறையை பொறுத்தவரை 39% as a percentage ஆஃப் ஜிடிபியாக இருந்த அக்ரிகல்ச்சர் துறை
விக்சித் பாரத்தை நோக்கி போகும்போது 8% ஆஃப் ஜிடிபின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஆபத்தானது. ஏனென்றால் நம்மளோட ஜிடிபி கம்போசிஷன் நிலப்பரப்பளவு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, மேன் பவர் வச்சு பார்க்கும்போது 1/3 ஆஃப் ஜிடிபி வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இப்போ நீங்கள் டிஃபென்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனாலும் கூட நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இமிடியேட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இன்னைக்கு என்னோட வழிகள் என்ன, விவசாயி வழிகள் என்ன, ஏற்றுமதிக்குரிய வழிகள் என்ன. காலையில் இன்னொரு சேனலில் பேசும்போது சார் எங்களுக்கு வந்து இது கிடைக்குமா, ஊரத்தால் கிடைக்க மாட்டேங்குது அப்பளத்துக்கு அப்படின்னாங்க. ஸோ ஊரத்தால் வந்து இன்னைக்கு இம்போர்ட் ஆகுது. லோக்கல் உற்பத்தி ஒன்றும் இல்லை. ஊரத்தால் உளுந்து எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? நல்ல நேஃபட்லேயோ இல்லை வந்து அப்பீடாலேயோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் கொடுத்தால் பக்கத்தில் இருக்க உளுந்தூர்பேட்டை, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா உளுந்தூர்பேட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு இதனால் நான் இதை பேசுகிறேன். மத்திய பிரதேஷ்லையும் ஊரத்தால் ப்ரொடியூஸ் ஆகுது மற்ற. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி இருக்கலாம். அதனால தான் நான் சொல்ல வருது என்னன்னா, லாங் டேர்ம் நல்லாகுது. தொலைநோக்கு பார்வை வந்து இன்லேண்ட் வாட்டர் வேஸ் கிரியேட் பண்ணுறலாம். சார் நீங்கள் தவறாக புரிஞ்சுருந்தீங்களோ சின்ன தயக்கம் வந்துச்சு, அதனால தான் தெளிவுபடுத்திக்கிறேன். சிற்பி, நிறைவு கருத்து சுருக்கம். ஐ திங்க் தொழில்துறையை பற்றி நிறையவே பேசிட்டோம். ஒரே ஒரு துறையை நிறைவு கருத்தாக முடிச்சிடறேன் நான். ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னை பொறுத்த என்னோட குற்றச்சாட்டு வந்து இந்தியா மிஸ் த பஸ்ன்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம போட்டியாக இருக்கிறது வந்து யூஎஸும் சைனாவும் தான் மெயினாக நம்ம போட்டியாக சொல்லிட்டு இருக்கோம். கடந்த 10 வருடத்தில் யூஎஸை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட $350 பில்லியன் வந்து ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனாவை பொறுத்தவரை $90 பில்லியன். நம்ம இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஏஐ ஒரு மிஷன் டாக்குமெண்ட்டும் போட்டு அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடை பற்றி பேசின்னு உட்காந்துருக்கிறோம். 3 பில்லியன் தான் இது வரைக்கும் இந்தியா நிதி ஒதுக்கீடை பற்றி பேசியிருக்கோம், பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கனிமொழி என்னதுமா சொல்லிடுறாங்க, வெறும் நீங்கள் ஏஐ மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, வேளாண் துறையை கண்டுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வேளாண் துறை தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வேளாண் துறையும் கவனிக்கும். ஆனால் ஏஐக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏஐக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறீங்க. இல்லை அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இப்போ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் கொடுத்ததை பற்றி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, கடந்த 10 வருடத்திலேயே நீங்கள் ஒரு 10 பட்ஜெட்டுக்கு வந்துடும். நன்றி.